ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? பவர் இன் ஏசி, சீரிஸ், LCR, ரெசனன்ஸ் கண்டிஷன், ஷார்ப்னஸ், Q ஃபேக்டர். சரியா? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டினியூஷன் டாபிக் தான். சரியா? LCR சர்க்கியூட்ல நம்ம ரெசனன்ஸ் கண்டிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேண்ட்வித் என்ன ஆகும் போது அதோட Q ஃபேக்டர் என்ன ஆக போகுது. இது ஒரு தொடக்கதை மாதிரி. சரியா? லெக்சர் லென்த்தாக போகும். சரியா? தண்ணி வேணும் இது வேணும்னா சப்புன்னு அடிவிலும் அமைதியாக உட்காந்துக்கோ. 2 மணி நேரம்னாலும் சரி 2.5 மணி நேரம் சரி ஒழுங்காக உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கோ. எங்கே டவுட் வந்தாலும் கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே. நம்ம யார் திவ்யா நீ தானே மாட்டி விட்ட? ஒரு லெவலில் லாய்க்கு இல்லை நீனா. என் ஃபோனு இப்போ என்ன சர்க்கியூட்? சீரிஸ். இப்பதான் நம்ம லெக்சர் ஆரம்பிக்கிறோம். இது வந்து நேரத்தை bro power இது ஆமாண்டா முழு சேர்த்து LC ஆசிலேஷன் நாளைக்குன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்லயே. இதே சொல்லு. இன்னொரு லெக்சர்ல சொன்னேன் நாளைக்கு. அப்ப சீரிஸ் LCR ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் LCR நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு லெக்சர் ஆல்ரெடி ஹெவி ஆயிடுச்சு. எஸ் இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் வேணும் உனக்கு. கும்பிடுவேன். நாளை காலையில மொத்தம் மரியாதை இன்டெகிரல் லெசன் கவனிக்க வரீங்க. மண்டே இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு கொடி ஏத்துறதுக்கு 8:30 மணிக்கு அங்க வர சொல்லிடுவாங்க. 8 மணிக்கு. சரியா? என்ன பண்ண ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லது. சரி அமைதியா. இப்ப நல்லா பார்த்தனா என்ன சொல்லணும்னு மறந்துட்டேன். அதனால பார்த்தனா மண்டே கிளாஸ் இருக்காது. அதுக்கு வந்து நாளை கிளாஸ். உங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சண்டே மார்னிங் கிளாஸ். நீ சொல்ற சாய்ஸ் நான் ஏத்துக்க முடியாது. சரி சாட்டர்டே நாளைக்கு வரப்ப காலைல 13 கொஸ்டின் முடிக்காம வெளுத்து போடுறேன். சீரிஸ் LCR சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல என்னென்ன இருக்க போகுது? சர்க்கியூட்ல என்னென்ன இருக்க போகுது? LCR. கரெக்டா? அப்ப நான் வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறப்ப நான் கொடுக்க போற இந்த டோட்டல் வோல்டேஜ் எங்க பிரிய போகுது? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், வோல்டேஜ் அக்ராஸ் இது என்னது? இது வந்து வெக்டர் ஃபார்ம். ஸ்கேலர் போட்டு வச்சிட்டு என் உயிரை வாங்கிராது. உடனே திவ்யா என்ன எழுதுங்கனே. ஏன்னா நான் என்ன பண்ணணும்? ஃளைட் பறக்க வேண்டும். இப்போ நல்லா பாரு. சரியா? ரொம்ப சிம்பிள். கஷ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கரண்ட் எங்க சார் இருக்கும்? கரண்ட் இங்க இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? திவ்யா என்ன கவனிக்கிறாங்க? வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் எங்க இருக்கும்? எனி டிஃபிகல்ட்டி? இது வோல்டேஜ் ஆஃப் ரெசிஸ்டர். ப்ரோ 3 வெக்டாரா ப்ரோ? 3 வெக்டாரா வரேன்டா. நெக்ஸ்ட் பாரு வோல்டேஜ் ஆஃப் இண்டக்டர் எங்க இருக்கும்? மேலே இருக்கும். லீட் அடிக்கும். இது வோல்டேஜ் ஆஃப் இண்டக்டர். கரெக்ட்டா? கெபாசிட்டர் எங்க இருக்கும்? வோல்டேஜ் ஆஃப் கெபாசிட்டர். நல்லா பாரு. இந்த வேல்யூ 10 ன்னு வெச்சுக்கோ, இந்த வேல்யூ 6 ன்னு வெச்சுக்கோ. அப்ப ரிசல்டன்ட் என்ன ஆயிடும்? 4. ரெண்டு வெக்டார் குவாண்டிட்டி. இது 10 இது 6. அப்ப ரிசல்டன்ட் என்ன? மேல 4. மேலயா கீழயா? ஏன்னா மேல இருக்க வேல்யூ என்னவா இருக்கு? அப்ப சிம்பிளி இத பார்த்த உடனே நான் உனக்கு இதோட ரிசல்டன்ட் கேக்குறேன். இந்த ரெண்டு வெக்டாருக்கு ரிசல்டன்ட் கேட்டா VL ரெண்டு மேல இருக்கு ஆப்போசிட்ல இருக்கு சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு VL - VC க்குள்ள VL + VC. அப்ப இந்த வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? VL - VC. கரெக்ட்டா? இந்த வேல்யூ என்ன? VR. அப்ப எனக்கு டோட்டல் வோல்டேஜ் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? ரிசல்டன்ட் போடணும். வெரி குட்.
இது என்னது என்னோட v. இந்த v நான் எப்படி எழுதலாம்? v is equal to root of vr square plus VL minus VC the whole square. கரெக்டா? இப்போ நம்ம உள்ள கரெக்டா இல்லையா? அத சொல்றோம். என்ன டிஃபிகல்ட்டி? இது எல்லாத்துல இந்த கரண்ட்டை காமன் எடுத்துட்டு இந்த இடத்துல வெறும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? அப்ப இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? Z impedance is equal to R square plus XL minus V0 I0 by 2 XC the whole square. இல்லனா இது எப்படி எழுதலாம்னா R square plus எப்படி வந்துச்சுன்னு கேட்காத மனப்பாடம் பண்ணிருக்கேன். புரியுதா? ஏன்னா XL க்கு வந்து ஒமேகா L, XC க்கு வந்து 1 by omega C. Any difficulty? bro நான் வயிறு வந்து இப்போ அந்த VL minus VC the whole square இருக்கா அது நீங்க எப்படி I மட்டும் வெளிய எடுக்கலாம்? ஐயா நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. எங்க ஐ இருக்கு? அப்ப I இல்லாம அப்புறம் இது R ஆச்சு. ரொம்ப சிம்பிள். நான் சொல்லட்டா? இங்க நல்லா பாருடா. இந்த V எடுத்துட்டா நீங்க R மட்டும் இருக்கும். இது எடுத்துட்டா நாங்க L இருக்கும். இது எடுத்து root I இருக்குல ஒரு இடத்துல. நல்லா பாருடா. இது VR square plus VL minus VC the under root. கரெக்ட்டா? இப்போ நல்லா பாரு இதனா I square R square plus I square XL square. எப்படியா ஸ்கொயர் வந்துச்சு? ரூட் தானே இருக்குது. minus I XC the whole square. கரெக்ட்டா? ஐய மட்டும் காமன் இப்போ நல்லா பாரு இதுல இருந்து I ஸ்கொயர் வெளிய வந்துருமா? கரெக்ட்டா? ஒத்துக்கறியா? ஒத்துக்கலையா? போடுங்க அந்த அதுல எழுதுங்க A minus B ஃபார்முலா bro இப்போ ஐய மட்டும் காமன் எடுங்க bro அதுக்கு அப்புறம் ஸ்கொயர் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவன் வந்து சரி விடுறா. இந்த விடு அந்த கழுதைக்கு அதிகம் பண்ணிடுவோம். I square XL square A square minus 2 I AB I square XL XC minus plus bridge I square XC square. இப்போ இது எல்லாத்துலயும் I வெளிய வந்துருமா? அப்ப என்ன இருக்க போகுது உனக்கு? XL minus 2XL XC plus XC square. இதை நீ A plus B A minus B the whole square எழுதிக்குவியா? புரியல? ஐயே முடிஞ்சா? அது புரிஞ்சா? ப்ரோ அப்ப எவ்வளவு ஸ்டெப் நீங்க முழுங்கி இருக்கீங்க? இல்ல அது காமன் எடுத்துருவோம்டா. அது சொல்லிட்டு தானடா வந்தேன். இது காமன் எடுக்க இன்னும் தெரியலன்னு நீ என்ன கிளாஸ்ல இருக்க? இல்ல bro நான் என்ன நினைச்சேன்னா இப்போ ரூட் ஐலாம் வருமே அப்படி நினைச்சேன் பார்த்தா ரெண்டு ஆமா பாப்பா இந்த இடத்துல I ஸ்கொயர் இருக்கும், இந்த இடத்துல I ஸ்கொயர் இருக்கும். இந்த I ஸ்கொயருக்கு அப்புறம் ரூட் ஆஃப் I ஸ்கொயர். இது ஏன் தெரியுமா இந்த ஸ்டெப் இத்தனை முழுங்கிட்டு? ஏன்னா நேர் லெக்சர் எடுத்து பாரு. இதுல வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு ரெண்டு தான் காமன் எடுத்து ரூட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா? இது புரிஞ்சா? இதுல வந்து நல்லா பாரு. நம்ம ஏன் VL minus VC கொடுத்துருக்கோம்? ஏன்னா VL பெருசா VL இண்டக்டரோட வோல்டேஜ் டாமினேட் பண்ணுது. அதனால வேற ஒரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. நீ இன்டகிரேஷன் சர்க்கிளே இருக்கு. சப்போஸ் கெபாசிட்டர் டாமினேட் பண்ணா என்ன ஆகும்? ஓ இப்படி அது மைனஸ்ல வரும் circumstancesல dominate பண்ணும். இது dominate பண்ணும். என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு பேசிக்கிட்டு இந்த இருக்கேன். situationல bro இது dominate. क्वेश्चन கொடுத்துருவாங்க என்ன சிச்சுவேஷன்னா நான் வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் நிறைய கொடுத்துட்டேன். அதையும் நான் உனக்கு நடத்திடுவேன். ஏன் கவலைப்படுறேன்? ஓகே இப்போ நல்லா பாரு. இது என்னது? I கரண்ட். வெரி குட். ரெட் கலர் பார்த்தோன்னே கரண்ட். ஏன்னா ரெட் கலர் என்னது? டேஞ்சர். இது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். கரெக்டா? ஏ எல்லோ வோல்டேஜ் ஆமா வோல்டேஜ்னால மூணு கோட் போறோம் சோ எல்லோட பிரைட் சரி இது என்னது? இண்டக்டர் XC கீழே கெபாசிட்டர் ஏன்னா கரண்ட்டை விட வோல்டேஜ் எது? ஓகே 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 நானும் சம்மதிங்க இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ அவருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நல்லா இருந்துச்சு வீடியோ நீங்க சொல்லி முடிச்சிருந்தீங்க. எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் 2 நிமிஷம். அதுல 1 நிமிஷம் சிரிப்பு மட்டும்தான். நீங்க பண்ணது காமெடி. 1 minute சிரிக்கிறோம். ஐயோ எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அதுவும் நீங்க அந்த பையனை கலாய்ச்சிட்டீங்க.
நீ வந்து நான் யார்கிட்டயுமே சொல்லல, நீ வந்து நீ தான் பண்ண. இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. புரியுதா? வோல்டேஜ் இல்ல வெயிட் பண்ணு. சரி இப்ப நல்லா பாரு, எது டாமினேட் பண்ணுது? அப்ப இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? கரெக்டா? VC மைனஸ் VL கரெக்டா? அடிச்சு சா வச்சிருவேன். கீழே இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்? arrow மாதிரி போட்டு VR கரெக்டா? நான் கூட வேற இன்கிரீசிங் சிம்பல் நினைச்சேன். bro very nice class bro. இப்ப நல்லா பாரு, V எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் டேய் என்ன எழுதலாம்? சரியா? இப்ப ஐஏ காமன் எடுத்தனா z is equal to r square plus xc minus. புரியுதா? புரியுதா? இதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? மனப்பாடம் பண்ணி வச்ச வேல்யூ இப்போ உனக்கு ஒரு டவுட் இருக்கும் சரியா? என்னனே அது டாமினேட் பண்ணிச்சுனா அந்த ஃபார்முலா, இது டாமினேட் பண்ணிச்சுனா இந்த ஃபார்முலா, நீ ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். நீ கெபாசிட்டர் தேவையில்லை. ஏன் அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றேன். இது வந்து என்கிட்ட படிச்சவங்களுக்கு இது தெரியும். a - b the whole square b - a the whole square same. சரியா? அப்ப நல்லா பாரு, நான் இந்த இடத்துல vc - vl the whole square போட்டா என்ன, vl - vc the whole square போட்டா என்ன? ஏன்னா யோசிச்சு பாரு, இதோட வேல்யூ 10 ன்னு வெச்சுக்கோ, இந்த வேல்யூ 6 ன்னு வெச்சுக்கோ. 10 ல இருந்து 6 போச்சுனா எவ்வளோ? 4 ஸ்கொயர் பண்ணா 6 - 10 போட்டா கரெக்டா இல்லையா? இருந்தாலும் இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும், இது எப்படி ஈக்குவல் ஆச்சு என்ன அப்படின்னா. நல்லா பாரு, a - b the whole square ஃபார்முலா என்ன? பைனாமியல் தியரம் படிச்சா அந்த ஆர்டர் கரெக்டா தெரியும். சரியா? ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு. இது என்ன ஆயிடுச்சு? எஸ் சரியா? இப்ப நல்லா பாரு, a ஸ்கொயர் b ஸ்கொயர் -2ab -2b ரெண்டு சேமா இல்லையா? அப்ப எது டாமினேட் பண்ணா என்ன? பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸ்கொயர் பண்ண போற கரெக்டா இல்லையா? அப்ப ரெண்டு ஃபார்முலாக்கு வந்தா நீ ஒரே ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. புரியுதா? அப்ப ஒரு கேஸ் என்னவா இருக்கலாம்? இண்டக்டர் லீட் அடிக்கும். இன்னொரு கேஸ் என்ன? மூணாவது கேஸ் என்ன? கெபாசிட்டர் ரெசிஸ்டர்.